வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பூந்தி எதுவுமே பொரிக்காமல் எளிமையான முறையில் வீட்டிலையே நல்ல சாஃப்டான லட்டு வந்துட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக 1/4 ஸ்பூனுக்கும் குறைவான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். ஜஸ்ட் அந்த டேஸ்ட்டை வந்துட்டு கொஞ்சம் எடுத்து காட்டுறதுக்காக வேண்டி கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். கலந்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வந்துட்டு ஒரு சப்பாத்தி மாவோட பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறணுங்க. இந்த மாவை வறுக்கெல்லாம் தேவை கிடையாதுங்க. ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே சூப்பராக லட்டு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு பதம் வர்ற மாதிரி மாவை வந்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது கையில் இது போல் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இதே போல் உருண்டை பிடிச்சிட்டு லைட்டாக கையை வச்சு அழுத்தம் கொடுத்து எடுத்துக்கிறோங்க. சின்ன சின்ன பூரியாக பொரிச்சு எடுக்கிற மாதிரி இது போல் அழுத்தம் கொடுத்து வச்சுக்கோங்க. கையில் ஒட்டும், அதனால் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் தடவிக்குங்க. இந்த அளவுக்கு தடிமன் இருக்கிற மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் நம்ம இது போல் பூரி போல் தட்டி எடுத்துக்கிறோங்க. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கடலை மாவை வந்துட்டு போட்டுடலாங்க. போட்டுட்டு இது போல் கரண்டி வச்சு லைட்டாக தட்டி கொடுத்தோம்னா அது பூரி போல் கொஞ்சம் உப்பி வரும். ரொம்ப கோதுமை மாவு பூரி போல் ரொம்ப பெருசாக வராது, லைட்டாக உப்பி வருங்க. இந்தளவுக்கு வந்தால் போதும். இது ரொம்ப மொறுமொறுன்னு ரொம்ப நேரம் பொரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் 2 பக்கம் மாற்றி மாற்றி இது போல் பொரிச்சு எடுத்தால் போதும். பாருங்கள், மிச்சம் இருக்கிற எல்லா பூரியுமே இதே போல் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிற பூரி எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு சேர்த்தாச்சு. இதை வந்துட்டு கொஞ்சம் கொரப்பான பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப பவுடராகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப கொரப்பாகவும் இருக்கக்கூடாது. இது போல் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறலாங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுக்குருவோம். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். இந்த பாகோட பதம் வந்துட்டு இந்த ஒரு கம்பி பதத்துக்கும் முந்தின பதத்தில் இருக்கணுங்க. லைட்டாக ஒரு பிசுபிசுப்பு தன்மை மட்டும் இருந்தால் போதும், ரொம்ப கம்பி பதமாக வரக்கூடாது. பாருங்கள், இதே போல் லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் போதும். இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கரலாம். போட்டுட்டு அடுப்பை வந்துட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கிடுவோம். சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற பூரியை வந்துட்டு இதில் போட்டுடலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நட்ஸ் போட்டுக்கிறோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறலாம் வாசனைக்காக வேண்டி. இதை லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்குருவோம். இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறலாங்க. உங்களுக்கு தேவைன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. லைட்டாக ஒரு வெதுவெதுப்பான பதத்தில் இருக்குது. இந்த பதத்தில் இருக்கும் பொழுது நம்ம கையில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இது நமக்கு தேவையான அளவுக்கு லட்டாக பிடிச்சி எடுத்துக்கிறலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான லட்டு நம்ம எளிமையான மெத்தடில் செஞ்சு முடிச்சாச்சு. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நமக்கு 1 கப் மாவில் இத்தனை லட்டு கிடச்சிருக்குது. பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குதுன்னு சொல்லி நல்ல சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.